இந்த ஊர்ல வந்து ரெயின் கோட் மாட்டின்னு இருக்கிற பத்தியா ரெயின் கோட் இது செம மழை பெய்யுது. மரத்துல இருந்து கொட்டுதா? வா அப்படியே நேரா போலாம். பிளாக் சி தெரியும். குட்டி பிள்ளைங்களை வச்சு வராங்க பாருங்க. நம்ம ஆளுங்களா அவங்க? கை வேற இதில் பாக்கெட் வேற இல்லை, கையை உள்ள விடுறதுக்கு. இதான் பிளாக் சி. இது பயங்கரமா இருக்குது. இந்த பேர் பெபிள் வந்துருச்சு பேர் ஃபுல்லா. தனியா வந்தா இது பயங்கரமா இது இருக்கு. வெயில் அடிச்சுதுன்னா டப்புன்னு இறங்கிட வேண்டியதான் பீச்சில். குளிருது, மழை பெய்யுது, பயங்கரமா இருக்குது இந்த ஊர். வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, குளிருது, எல்லாமே மாறி மாறி வந்துட்டே இருக்கு. பிளாக் சி இதானா அலை அதிகமா இருக்குல்ல அது. திரும்ப போலாம். நான் எடுக்க கொஞ்சம் தைலாம் பயங்கர கோல்டு. போ. இந்த ஊர் ரெயின் கோட் எப்படி இருக்குதுல்ல? எவ்வளோ? ஒருத்தி சொன்ன 15 லாரி சொன்னாங்க. ஒரு இடத்துல 7 லாரி, ஒரு கவுண்டரில் டிக்கெட் கவுண்டரில் 5 லாரி. ஐயோ இங்கேயே பக்கத்துலேயே கடையிலேயே இவ்வளோ ரேட்டு டிஃப்ரெண்ட். நல்ல வேலை நாங்கள் மிடில் வாங்கணும் 7 லாரி. ஆமாம், டிக்கெட் கவுண்டர்லேயே விற்கிறாங்க. 5 லாரி தான். அங்கேயே வாங்கிக்கோங்கப்பா வரவங்கெல்லாம். ஆமாம், நல்லா இருக்குல்ல மரம்? மேலே போகுது. நம்ம தென்னை மரம் மாதிரி கீழே இருந்து லீஃபே கிடையாது, மேலே டாப்பில் மட்டும்தான் லீஃபு. ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. ஆமாம், கீழே வரைக்கும் கவர் ஆகிடுச்சு. இந்த சைனீஸ் வீடியோலாம் பார்ப்போமே, இந்த பால்குள்ளே சுருட்டி வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்குது குட்டியாக இந்த ரெயின் கோட்டு. அழகாக ஃபோல்ட் பண்ணி பேக்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். பட்டுமி பொட்டானிக்கல் கார்டன் இந்தம்மா நல்லா இருக்குது கொஞ்சம். ஆனால் சன்னியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரெய்னியாக இருக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் பசங்களை வச்சுட்டு வர முடியாது. நல்ல வேளை நாங்கள் பசங்களை கார்லேயே விட்டுட்டோம். பிளாக் சி வரும். ஆனால் நம்ம ஃபுல்லாக வருவோமா? நம்ம தான் ஃபுல்லாக கவர் பண்ணின்னு இருக்கோமே. ஓகே வெயிட் பண்ணு. திரும்ப மேலே ஏறணும் போல இருக்கு. இந்த ஊருக்கு வரவங்க எந்த கிளைமேட் இருந்தாலும் சரி, எல்லா கிளைமேட்டுக்கும் ப்ரிப்பேர்ட் ஆகி வந்துருங்க தயவு செஞ்சு. எந்த நேரத்தில் குளிரும், எந்த நேரத்தில் மழை பெய்யும், எந்த நேரத்தில் வெயில் அடிக்கும், எதுவுமே சொல்ல முடியாது. ஜர்க்கின், க்ளவுஸ், கேப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரெயின் கோட்டில் இங்கே வந்து வாங்கிக்கோங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. கொடை கூட விற்கிறாங்க. திரும்ப நீங்கள் எடுத்துன்னு போகிறதா இருந்தால் கொடை வாங்கிக்கலாம். எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் கொடை வாங்கிக்கலாம். இன்னும் செம்மையாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். 20 லாரி ஃப்ளைட்டு காசுக்கு பார்த்தா 2.5 அப்படி வரும். 2.5 kg வரும். இப்படி கூட இறங்கி போகலாம் போல. இப்படி போயிட்டு வரலாம். வர வரலாம் குளிர மாட்டேங்குது. கீழே இருக்கும்போது தான் பயங்கரமாக குளிருது. எல்லாம் வாங்கிட்டாங்க பாரு.
இந்த ஃப்ளவர் பாருங்க அப்படியே ரோஸ் மாதிரியே இருக்குது. ஃப்ளவர்ஸில் எவ்வளோ ஒயிட் ரோஸ் பிங்க் ரோஸ் மாதிரி இருக்கானே, இது ரோஸ் கிடையாது. இல்லை அப்படின்னு இல்லை. என்ஜாய் பண்ணிருக்கேன் டைம் மட்டும் நல்லா நின்னா. ஆமாம், அந்த குளிர் தாக்காது இது பசங்க. இந்த குளிர், இந்த மழை பெய்யுற குளிர். நனவு வந்துச்சு. நல்லா ஹைட்டு மரம்லாம். அந்த ஸ்னோவில் கூட இவ்வளோ குளிர் இல்லை. இந்த மழை பெய்யுது, தண்ணி படுது. இதெல்லாம் கீழே இருந்தது. நான் எங்கேயோ மாத்திரம் அந்த பிக்கில் இங்கே வந்து மாத்திரம் வந்து பிக்கில் அது அது வேறு அம்மா போயிடும். எல்லாத்துக்கும் பெனால்ட்டி, ஃபைனு. அங்கே இருக்கிற குப்பையை எடுத்துன்னு போய் வேற இடத்துல போட போகிறேன் இப்போ. அப்படி தானே? குப்பை பறிச்சு குப்பை கூட அழகாக இருக்குது. என்ன பண்ணுறது? நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே மழை வந்ததால அங்கேயே என்ட்ரன்ஸ்லேயே கோட் வாங்கிட்டு வந்துட்டோம். நடுவில் வந்து என்ன மாட்டேங்கன்னா அவன் சொசமாக ஓடி இருக்கும். பாதியிலே ஓடி இருக்கணும். எப்படி போகலாம்? மேலே போகலாமா? இல்லை பூ வேணுமா? ஆ, பூ அழகாக இருக்குது. இந்த ஒவ்வொரு மரத்துக்கு நேம் பிளேட் போட்டிருக்காங்க பாரு. கெமிலியா ஜப்பானிக்கா. ஜப்பான் மரமா? கெமிலியா ஜப்பானிக்கா. இதுவும் அதே மரம் தான். திருவா மேலே போகலாமா? இந்த பூ கிடைக்குமான்னு பார்க்குறேன். இது இருக்கு போலிடா. இது மேலே துப்பியை சேர்க்கறதுக்கு என் கையில் இடமே இல்லையே. அப்புறம் எதுக்கு எடுக்கிற? கீழே போயிட்டு அப்படியே மேலே ஏறி வந்துடலாம். அவ்வளோதான். அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே போகிற மழையை தண்ணியே படல. எல்லாம் மரமே மறைச்சி. மரம் செம்ம செடி கொடி மரம் எல்லாம் அடர்த்தியாக இருக்குது இந்த இடத்துல. பூ மரத்தில் இருக்கிற பூ அவ்வளோ அழகாக இருக்கு. செம்ம க்ரீன்ஸ் தான் செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கோயிலில் கூட மழையில் நனைஞ்சிருக்க மாட்டோம். டைனுக்கு போட்டு அனுப்பலாம் ஸ்கூலுக்கு. நேச்சுரலாக இவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே அழகாக வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பாரு. ஏதோ மரத்தில் அந்த பிடிக்காதீங்க, இதெல்லாம் இருக்கும். இங்கே பாரு லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு. டீப்பாக இருக்குல்ல. வாழை மரம் இருக்கு.
அங்கே தானே இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வாழை மரம் பார்க்கறது. பொட்டானிக்கல் கார்டனில் வச்சுருக்காங்க. ஆல் டைப் ஆஃப். அதுவும் அங்கே கூட இருக்கு. ஆமாம், நிறைய இருக்குது. நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் பாவம் எல்லாம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அது தெரியாது. காய்ச்சல் பயங்கர காய்ச்சல். சைக்ளோன் வந்துச்சுல நேற்று. அவ்வளோ பெரிய இது ட்ரக்கு அந்த இது சிமெண்ட் பிளாக் எல்லாமே விழுந்துருக்கு. மெயின் ரூட்டு ஆறு பார்க்கு. எலக்ட்ரிக் பஸ் கூட இருக்காமே இதில். ஆனால் அதெல்லாம் வேஸ்ட். நடந்தால் தான் நமக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஜூ மாதிரி தான் நடக்கணும். ஜூவில் நடந்தால் எவ்வளோ நடக்கிறோமோ அவ்வளோ நல்லா இருக்கும்ல. அந்த சூப்பராக இருக்குது. குட்டியாக இருக்கு, அது நல்லா இருக்குல்ல. இந்த லீஃப்லாம் இது வெறும் லீஃபாக தான் இருக்கு அந்த செடி. அவ்வளோதான். கொடியா இல்லை, அவ்வளோதான். எடுத்துகிட்டு போய் நம்ம ஊரில் வைக்க தனியாக வைக்கலாம். ஆனால் இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களே அது வீணாக போயிடும். எடுத்துன்னு போனால் விடவே மாட்டேன். எடுக்காதீங்க, தயவு செஞ்சாதீங்க. இருக்கிற இடத்துல தூயிரோட வாழட்டும். கொத்தமல்லி நிறைய செடி இருக்குது, ஆனால் கொத்தமல்லி கிடையாது இதெல்லாம். செடியிலேயே எவ்வளோ ஃப்ளவர்ஸ் தான். நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வச்சா ஒன்றும் வர மாட்டேங்குது. ரோஸ் மாதிரி தான் இருக்குது. ரோஸ்லேயே ஏதோ ஹைப்ரிட் வெரைட்டியா என்னன்னு தெரியல. எனக்கு இது பாரு, இந்த கல் எப்படி இருக்கு. பாசி பிடிச்சி அந்த பாசி செடி எல்லாம் இது பாரு, அப்படியே ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு பாரு. beautiful forest. Human friendly forest. இந்த இடத்துலலாம் கரடி வந்தால் என்ன பண்ணுறது? கரடிலாம் வந்தால் என்ன பண்ணுறது? ஆளுக்கு 2 போட்டு எடுத்துட்டு வந்துடுங்க. இந்த பக்கம் பாரு. அங்கே நில்லு போதும். பைன் ட்ரீ இவ்வளோ க்ளோஸாக பார்க்கணும். பைன் ட்ரீயோட கிழங்கு எங்கே வந்துருக்குது? அதே டவுன் ஆகுது. அப்படிதான் இருக்கும் பைன் ட்ரீல. சூப்பர் இருக்கிறதுல டவுனாக தெரியுது நம்மளுக்கு. ஈச்ச மரம்லாம் இருக்குது. இப்போ எல்லா வெரைட்டியும் இருக்குது போல் இங்கே. பனை மரம், ஈச்ச மரம்,
தென்னை மரத்தை மட்டும்தான் பார்க்கல, வாழை மரத்தை பார்த்தாச்சு. நம்ம மரம் இதெல்லாம் கிடையாது. இந்த கிளவுட்ஸே அங்கே போகுது பார்த்தியா? ஆமாம், கிளவுட்ஸ்லாம் அங்கே அப்படியே பிளாக் ஆகிருக்குது. கிளவுட்ஸே இருக்கு. பக்குர்னி 3 நாள் போடும். பக்குர்னி கூட வேணாம், இது பிதௌரி போட்டுருந்தா பக்குர்னி வேணும். பக்குரியாணி எல்லா மரமும் விழுந்து கிடக்குது பாரு சைக்கிளோன்னு. ஏன்னா மழையில நனைஞ்சதும் ஷூ வீணா போகுது. கையில் நல்லா ஃப்ரீஸ் ஆகுது. ஃபோனு கூட பிடிக்க முடியல. எல்லாம் எப்படி போகலாம்? மேலே போகலாம். Is there an exit from here? Exit this way to get down. You just entered? Yeah, came. Okay, that's main stop, main ticket. Yeah. Without Same route we are following. Huh? என்ன கேட்குறாரு? ஓகே. ரெயின் கோட் தான் பெஸ்ட்டு. காற்றுலாம் ப்ரொடெக்ட் ஆகும். குடம் எடுத்தால் கூட குளிர் தாங்கவே தாங்காது. குளிர் அதிகமாக இருக்குது, காற்று வேறு அதிகமாக இருக்குது. இங்கே எதுவும் கேபிள் கார் இருக்க போல இருக்குது. இதுக்கப்புறம் மரம்லாம் கட் ஆயிடுச்சு. அடிச்ச காத்து கொஞ்சமா நல்ல வேலை கொஞ்சம் லேட்டா வந்தோம், இல்லைன்னா இந்த புயல்ல நாங்களும் தான் சிக்கிருந்தோம். தேங்க்ஸ் டு காட். இங்கே நல்லா தெரியும் போல இருக்குது பிளாக் சி. சூப்பராக இருக்குல்ல இங்கே. பயங்கர டீப் பண்ணா பீச் மாதிரி இருக்கு. பிளாக் சி. இங்கேருந்து ஏதோ கேபிள் கார் ஏதோ போகுதுன்னு நினைக்கிறேன். கேபிள் கார் இப்போ ஆப்ரேட் ஆகல. விண்டியா வேறு இருக்குல்ல. இந்த கையில் பிடிக்கிறதோ அந்த கையில் பிடிக்கிறது. பரவாயில்ல உனக்கு? பரவாயில்ல, நீ போ. இதுக்கு மேலே நான் எடுக்கணும். வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணுன்னா மாற்றி மாற்றி எடுத்துகிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஊர். இந்த ஸ்டோரேஜ் தான் பத்தாது. நல்ல ஸ்டோரேஜ்லாம் ஃப்ரீ பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஸ்னோமேன் மாதிரி இருக்கு. அது ஒயிட் கலர் ரெயின் கோட்டில் ஸ்னோமேன் மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குல்ல? அவன் தான் சுற்றி நீங்கள் வரணும். இல்லை, திருப்பதி மலை மேலே டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஊரில் டிரைவ் பண்ணுறது. ஆமாம், ஐயோ ஃபுல்லாக சீயோடு இருக்குது எல்லாம். ரோட்லலாம் பத்திரமா இருக்குமா, கார் அடிக்கடி வருது போகுது. நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. டூரிசம் தான் பயங்கரமாக இந்த ஊரில் இருக்குது. வரதுனா எல்லோரும் சீக்கிரமாக வந்துடுங்க, இல்லைன்னா ரேட் ஏற்றுருவோம். ஏற்கனவே நாங்கள் பார்த்த ரேட்டும் வந்த ரேட்டும் பயங்கரமாக இருக்குது. எவ்வளோக்கெல்லாம் சீக்கிரமாக பிளான் பண்ணின்னு வரீங்க வந்து பார்த்துருங்க. இன்னும் 2 இயர்ஸில். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த பிரிட்ஜ் ஒர்க் முடிஞ்சது அவ்வளோதான். டிக்கெட் ரேட்ஸு எல்லாம், இங்கே ஃபுட் ரேட்டு எல்லாமே பயங்கரமாக பீக்கில் போய்ட்டு டபுள் த மடங்காயிடும். பார்த்துக்கோங்க. கை பார்த்துக்கோங்க. பரவாயில்ல,
இங்கே நிற்கிறியா? நில்லு. ஃபோட்டோக்காக வியூ வச்சுக்குது, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அதுக்கு தான் இது ஃபுல்லாக பிளாக் சி வியூ பாயிண்ட் மாதிரி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது போனால் ஃபேரி லேண்டில் இருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இந்த கேபிள் காரா? அங்கே வருதா? தெரியாது, ஃபோன்லாம் நல்லா நனைஞ்சிச்சு, கண்ணுக்கு தெரியும். இந்த டனலுக்குள்ள போட்டு டனல், அது டனலில் போய் வந்துருச்சு திரும்பவும். என்ன இருக்கு? அது பார்க்குன்னு நினைக்கிறேன். போலாமா? என்ன கேட்கணும்? இந்த பொம்பளை கிட்ட கேட்டே ஃபோன் பண்ண சொல்லலாமா? ஆ, இந்த பக்கம் அது ட்ரெயின் போகுது. அதுதான் உள்ளேருந்து வரதெல்லாம்